نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, மூசாவே, அல்லாஹ்வை நாம் கண்கூடாக காணும் வரை உன்னை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க பெரும் சப்தம் உங்களை பிடித்தது. பிறகு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்கள் மரணத்திற்கு பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதை பற்றி அதனுடைய விளக்கங்களை நேற்று நாம் பார்த்தோம். இதோடு மட்டும் அவர்கள் நின்றுவிடவில்லை. மேலும் அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட இவங்க கிளம்பி சென்றாங்க. போகக்கூடிய சமயத்தில் இந்த பாலைவன பகுதிகளை இவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா நல்லா நமக்கு தெரியும், பலஸ்தீனத்துடைய அந்த பகுதிகள், எல்லை பகுதிகள், இந்த இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், பலஸ்தீன், அதே போன்று ஜெருசலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், இந்த பகுதிகள் எல்லாம் சற்று பாலைவனங்களும் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். இந்த பகுதிகளில் இவர்கள் வரும் பொழுது வெயிலுடைய உஷ்ணங்கள் தாங்க முடியாம அப்ப சொன்னாங்க, எங்க உன்னை நம்பி நாங்க வந்தோமே. இப்பவுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ஒரு பிளாக்மெயில் பண்றது ஒரே இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு இவர்கள் கேட்டு தந்தார்கள். இப்ப சொன்னாங்க, இப்ப ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணுமே, என்ன, நாங்க வெயிலே வந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு எங்களுக்கு வெயில் தாங்க முடியல, எங்களுக்கு இந்த வெயில்ல இருந்து காப்பாற்றுவதற்கு ஏதாச்சும் வழி செய்யுங்க. அதே போல நாங்க என்ன செய்யறோம், இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்களால நாங்களாம் சம்பாதிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, நாங்க உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும், எதுவும் செய்யக்கூடாது, எங்களுக்கு உணவு கிடைக்கணும். இப்படி இவர்கள் கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஆக்கி வைத்தான் என்பதை பற்றி இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அவர்களுக்கு நிழல் பிடிக்குமாறு செய்தோம். அலைக்குமுல் கமாம, மேகத்தை உங்கள் மீது கொடையாக அமைத்து அதை நிழல் பிடிக்குமாறு செய்தோம். இன்னும் நாம் இறக்கினோம் அலைக்கும் உங்களுக்காக அலைக்கும் மன்ன வஸ்ஸல்வா, மன்ன சல்வா என்று சொல்லக்கூடிய ஒரு உணவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். இந்த மன்ன செல்வாங்கக்கூடிய உணவு இருக்கின்றது, இது வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய உணவாக இருந்தது. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இவங்களுக்கு விடப்பட்டது ஒரே ஒரு கட்டளை தான். அந்த சமயத்துல என்ன, உங்களுக்கு காலையில் நீங்க எந்திரிச்சு ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிச்சு அதிகாலை நேரங்களில் நீங்கள் சென்று பாருங்கள், அங்கே பரவி இருக்கும் பொற்பூண்டுகளின் மீது பரவி இருக்கும், அங்கே இறக்கப்பட்டிருக்கும் இருக்கக்கூடிய உணவுகளை ஒரு நாளைக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கணும். இன்னைக்கு எவ்வளவு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. நாளைக்கு காலையில நைட்டு சேர்த்து வச்சிருந்து மறுநாள் காலையில நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத எடுக்க நீங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு உள்ளதுக்கு மட்டும் எடுத்துக்கணும், நாளைக்கு உள்ளதுக்கு நாளைக்கு இறங்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா சில கல்யாண வீட்டுகள்ல, இந்த விருந்து வீட்டுகள்லாம் பார்த்தோம்னா சோளை பார்க்க சிலர் வாங்கி வச்சுக்கிடுவாங்க, எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கலாம். அவங்களுக்கு தேவைக்கு வாங்கி சாப்பிடணுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வாங்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. லாஸ்ட்ல சாப்பிட முடியாது, ஒட்டுமொத்த இலையும் மூடிட்டு போவாங்க. இது எவ்வளவு பெரிய இஸ்ராப் என்று தெரியுமா, வீண் விரயம் தெரியுமா? இப்படி ஒரு சூழ்நிலைகள். சில பேர் சாப்பாட்டை கூட ஒழுங்கான முறைகளில்
தட்டுகள் தங்களுடைய வீடுகளில் சாப்பிடக்கூடிய சமயங்கள் கூட சரியான முறையில் சாப்பிடாம அதுல பாதி சோறு இருக்கும்போது அதுல அப்படி கை கழுவிடுவாங்க, தூக்கி போட்டுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி பருக்கையில் தான் உங்களுக்கு பரக்கத்து இருக்கின்றது. தட்டை வலிச்சு சாப்பிடக்கூடியது அந்த இறுதியாக இருக்கக்கூடிய உணவில் கூட உங்களுக்கு பரக்கத்து இருக்கலாம். அதன் மூலியமாக கூட உணவு வயிறு நிறையலாம். அப்ப நீங்க அதுபோல நீங்க நல்ல வலிச்சு சாப்பிடணும், நல்ல முறைகளில் ஒரு பருக்கைகள் கூட இல்லாமல் நீங்கள் உண்ண வேண்டும் என்பதாக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உணவு அதிகமான முறையில் இஸ்ராஃபுகள் செய்கின்றோம். இன்னும் சேர்த்து வைப்பது போன்று இவர்களை போன்று நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கோம். இந்த மண்ணு செல்வாங்கக்கூடிய உணவு என்னன்னா, ஒரு பனியினால் ஆகப்பட்ட ஒரு உணவாக ஒன்று வந்திருக்கும், மற்றொன்று இறைச்சி உணவாக இருக்கக்கூடியது மீனுடைய உணவை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். உதாரணத்துக்கு நமக்கு விளங்குறாப்புல ஷார்ட்டா சொல்லணும்டா, அல்லாஹ் கொடுத்தது சைவ அசைவ உணவுகளை இரண்டையும் கொடுத்தான். இது இப்படி பரவி இருக்கும், இதை நீங்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதை சொல்லிட்டு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய அந்த ஒரு உணவில் இருந்து பரிசுத்தமான சுத்தமான ஒரு உணவை, நல்ல ஒரு உணவில் இருந்து நீங்கள் புசியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அதையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கேட்கல. இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அதையும் சேர்த்து வைப்பதற்கு இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அத சேர்த்து வச்சிருந்த என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அது கெட்டு போயிடும். மறுநாள் போய் எடுப்பதற்கு கூட சோம்பேறிப்பட்டு முதல் நாளே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், 2 நாளைக்கு ஒரு உணவை எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு இவங்க சேமிச்சு வச்சாங்க. என்ன செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டோமா பாக்கி இருக்கக்கூடியது அப்படி கட்டுரும், வீணா போயிடும். இதுவரை உங்களுக்கு ஆச்சு. அவர்கள் அநியம் செய்யவில்லை, வலாக்கின் என்றாலும் காண அவர்கள் ஆகிவிட்டார்கள் அன்ஃபுஸஹும், அவர்களுடைய ஆத்மாவிற்கு யظلمون, துல்ம் செய்யக்கூடியவர்களாக அநியம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். நமக்கு அவங்க அநியம் செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்யலாம்? சேர்த்து வச்சுட்டாங்க, மொத்தத்துக்கு 2 நாளுடைய உணவை சேர்த்து வைத்துக் கொண்டார்கள், எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இது அவர்கள் நமக்கு எந்த ஒரு அநிதமும் செய்யவில்லை, மாறாக யாருக்கு செஞ்சுக்கிட்டாங்க? அவர்கள் அவர்களுக்கு அநிதம் செய்து கொண்டார்கள். அவர்கள் அவங்களுக்கு தான் செஞ்சுக்கிட்டாங்க. அது வீணா போச்சு, மறுநாளும் போய் இவங்க எடுக்கணும் உணவுகளை. மேகங்கள் நிறைவு குடையாக நிழல் கொடுத்தது, அவர்களுக்கு கொடுத்தது எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்லக்கூடிய கூட்டத்தினருக்கும் அவர்களுக்கும் நிழல் கொடுத்தது. அப்ப இதெல்லாம் இப்பவும் கிடைச்சும் கூட இதை வீணடித்தார்கள் அவர்கள். இதுல இருந்து நாம் விளங்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயங்கள். உணவுகளை நாம் என்று வீண்விரயம் செய்கின்றோமோ, நமக்கு தேவைக்கு அதிகமாக அதை பதுக்கி வைப்பது போன்று வாங்கி வைத்துக் கொண்டு அதை வீண்விரயம் செய்கின்றோமோ, நாளை நமக்கு உணவு இல்லாமல் நாம் தவிப்போம். அந்த உணவு இல்லாத சமயத்தில் தான் தெரியும். அந்த ஒரு உணவுகள் இல்லாமல் எத்தனை நபர்கள் கஷ்டப்படுறாங்க. சோமாலியா நாட்டை கண்டால் நமக்கு தெரியும். சாப்பாடை கொஞ்சம் வீண்விரயம் செய்யக்கூடியவங்க அந்த சோமாலியாவுடைய நாட்டுடைய அந்த மக்களை பார்த்தாலே போதும். வீடியோக்களை பாருங்க, பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது. வயிறும் முதுகும் ஒட்டியதாக இருக்குது, வெறும் எலும்பு கூடுகளாக, தலைகள் மட்டும் இருக்குது, எலும்பு கூடுகளாக, அதற்கு மேலாக அந்த எலும்புக்கூறின் மீது தோள்கள் சுற்றப்பட்டது கொண்டு இருக்குது, எல்லாம் ஒட்டியதாக. பலஸ்தீனத்தில் அவர்களுடைய நிலைமைகளை நீங்கள் பாருங்கள். உணவுக்காக வேண்டி எந்த அளவிற்கு அவர்கள் இயங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியது நமக்கு பெரும் பரக்கத்தான ஒரு உணவுகள். இதை வீண்விரயம் செய்யும் பொழுது இதை நாம் நம்முடைய தேவைக்கு அதிகமாக வைத்துக் கொண்டு அதை பதுக்குவது போன்று செய்யக்கூடியது நாளை அதற்கு நமக்கு ஒன்றுக்கும் உதவாமல் ஆகிவிடும். அதனால் அல்லாஹ்விடம் நாம் அதற்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்றி அருள்வானாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு அல்லாஹ் நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.